நானாவது வீரப்பனா நடிக்கிறதுக்காக உடம்புல இழைச்சி கஷ்டப்பட்டேன். மத்தவங்களும் பாவம் எல்லாரும் சேர்ந்து என்னோடய கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு தன்மை வந்து அப்படி அந்த வேலை செஞ்சதால டைரக்டர் ஒன்று சொல்லி கொடுத்தாலும் நம்ம எடுக்கிறத டெடிகேட்டா நல்லா பண்ணுங்கிற அந்த உணர்வோட செஞ்சதால தான் வந்துடும். நான் ஷூட்டிங் போய் மூணாவது நாள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. மூணாவது நாள் நாங்க வீரப்பன் ஐயாவுடைய அந்த சமாதிக்கு என்ன கூட்டு போக சொன்னேன். டைரக்டர் என்ன கூட்டு போனாங்க. போனா எல்லாரும் வெயிட் இருந்தாங்க. நான் மட்டும் தான் நடந்து போனேன். போய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. போய் அங்க போய் நின்றுட்டு பேசாம சூரியனை பார்த்தேன். அப்படியே பார்த்தேன், அவரோட சமாதி பார்த்தேன். பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல எனக்கு. கண்ணுல வேற தண்ணி வருது, பயமா வேற இருக்கு. நிறைய நடிக்க வேண்டியதா இருக்கு. பெரிய வேலை. நான் மானசீகமா அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், நீங்க உங்களுடைய கதை, உங்களுடைய வாழ்க்கை வந்து என் மூலயமா வெளிப்படுறது மாதிரி ஒரு கதையில கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்குள்ள நீங்க வந்து இந்த வேலையை சரியா செஞ்சு கொடுத்தணுங்கிற மாதிரி நான் மனசார வேண்டேன். அதே மாதிரி அவருடைய ஆத்மாவும் இறைவனுடைய அருளும் உள்ள வந்து இயக்குனர் கௌதம் அண்ணன் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்துக்குள்ள எனக்குள்ள கரெக்டா டிராவல் பண்ணி நல்லபடியா அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்க. என்னன்னைக்கு அது எவ்வளவு பெரிய விஷயமா ஒரு வரலாற்றோட ஒரு பதிவா தான் அது அமைஞ்சிருக்கு.